சரி சுகர் வந்துருச்சு 200க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஃப்ரீ டயபெட்டிக்னு சொல்கிறாங்க. இதுவே மருந்து மாத்திரைகள் இல்லாமல் சரி பண்ண முடியும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்தியா கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் சுகருக்கு. உலகத்திலே சுகர் அதிகமாக உள்ள ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் இந்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சுகர் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய இந்தியாவில் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சுகர் பேஷண்ட் இருக்காங்க. எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்காவது சுகர் இருக்குது. இது எல்லோரும் ஒத்துக்கிறீங்க. சுகர் ஏன் வந்துச்சு அப்படின்ற நிறைய வீடியோக்கள் போட்டேன். வந்த பின்னாடி என்னென்ன சாப்பிடணும் நிறைய வீடியோக்கள் போட்டேன். இருந்தாலும் இந்த சுகரை பற்றி பேசுங்க சுகருக்கு முழுமையான தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுகருக்கு 15 நாள்லேயே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ முடிவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ண பாருங்கள். சரி சுகர் வந்துருச்சு 200க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஃப்ரீ டயபெட்டிக்னு சொல்கிறாங்க. இதுவே மருந்து மாத்திரைகள் இல்லாமல் சரி பண்ண முடியும். 200க்குள்ளே இருக்குன்னா பயப்படவே வேண்டாம். காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் பார்த்தீங்கன்னாக்கா காட்டு யானம் அரிசி. இது ஒரு அரிசி, பாரம்பரிய அரிசி, காட்டு யானம் அரிசி. இல்லைனா காலையில் நைட்டு காட்டு யானம் அரிசி எடுத்துக்கோங்க, மதியம் சீரக சம்பா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை எப்படி சமைக்கணும், எப்படி சாப்பிடணுன்றதை ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, ஹாஃப் பாயில் அரிசி, இட்லி அரிசியை எப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்களோ அந்த வகையில் காட்டு யானம் அரிசியும் சீரக சம்பா அரிசியும் சாப்பிடலாம். இட்லியை சாப்பிடலாம், தோசையை சாப்பிட்லாம், பொங்கலை சாப்பிட்லாம், வெஜிடபிளை சாப்பிட்லாம், பிரியாணியை சாப்பிட்லாம், சாப்பாடை சாப்பிட்லாம், கஞ்சியை குடிக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இந்த 2 அரிசியும் 200க்குள்ளே இருக்கிறவங்க ஃப்ரீ டயபெட்டிக் உள்ளவங்க எடுத்துகிட்டு வரலாம். காலையில் நான் சொல்கிற காய்கறி ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக அதனோட தோல் சதை விதையோடு கட் பண்ணி மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி குடிக்கணும். காலையில் பீர்க்கங்காய் ஜூஸ், மதியம் மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸ், சாயந்தரம் மஞ்சள் பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காய் அரசணிக்காய்னு சொல்லுவாங்க. அது காலையில் பீர்க்கங்காய் ஜூஸ் சொன்னேன், மதியம் மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸ் சொன்னேன். சாயந்தரம் மஞ்சள் பூசணிக்காயும் பீர்க்கங்காயும் ஜூஸ் பண்ணி குடிங்க. ஒரு 100 கிராம் அது குடித்து ஒரு 1 ஹவர் கழித்து ஒரு 2 பீஸ் வாழைக்காய் இல்லை 3 பீஸ் வாழைக்காய் பச்சையாகவே கடிச்சு மட்டும் சாப்பிடுங்க. இது 200 சுகர் 200க்குள்ளே இருக்கிறவங்க கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள். அதே சமயத்தில் தினமும் பார்த்திங்கன்னா முளை கட்டின வெந்தயம் இனிப்பாக இருக்கும். அதை முளைக்கட்டு வச்சு தினமும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் இல்லை இவ்வளோ கூட சாப்பிட்லாம், தவறு இல்லை. இதை எடுத்துகிட்டு வாங்க. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா சீந்தில் சர்க்கரை அவங்களே ஒரு காம்பினேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. நிறைய வீடியோக்கள் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சீந்தில் சர்க்கரை, சிறு குறிஞ்சான் பொடி, சிறியானங்க ரொம்ப கம்மியாக எடுக்கணும். சீந்தில் சர்க்கரை ஒரு 5 கிராம் எடுக்கிறீங்க, 10 கிராம் எடுக்கிறீங்கன்னா, சிறு குறிஞ்சான் பொடி ஒரு 50 கிராம் எடுக்கிறீங்கன்னா, சிறியானங்கை ஒரு 10 கிராம் எடுத்தால் போதும். அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. இதுதான் காம்பினேஷன். அதோட நாவல் கொட்டை பொடி ஒரு 50 கிராம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தய பொடி ஒரு 50 கிராம் சேர்த்திக்கலாம். சரிங்களா? ஓமம் ஒரு 10 கிராம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கலவையாக செஞ்சு வச்சுட்டு கஷாயம் பூவில் போட்டு குடிக்கலாம். இதில் ஆவாரம் பூ வந்து 100 கிராமே சேர்த்திக்கலாம். ஆவாரம் பூ சரிங்களா? இந்த காம்பினேஷனில் கலக்கி வச்சு காலையில் நைட்டு நீங்கள் கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுடைய சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறையும். அதே சமயத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ ஒரு 4 காட்டு நெல்லிக்காய் இல்லைனா வீட்டு நெல்லிக்காய் எதாக இருந்தாலும் சரி கட் பண்ணி அதனோட விதையை எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டு காலையில் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் இல்லைனா சாயந்தரம் ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த இயற்கையான மருத்துவத்தில் இதுவும் அடங்கும். அதேமாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நல்லா உமிழ்நீரோட வாயை மூடி நல்லா கடித்து மென்று நல்லா கூழாக்கி இங்கேயே ஜீரணம் பண்ணிடணும். வாயிலே ஜீரணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வயிற்றுக்கு அனுப்பணும். லொடக்குன்னு முழுங்கிடக்கூடாது. சரிங்களா? இது நீங்கள் ஃப்ரீ டயபெட்டிக் உள்ளவங்க கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க, தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க. மனநிலைமையை அருமையாக வச்சுக்கோங்க. மாவு சத்துள்ள பொருள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தி எடுக்கிறீங்க. இந்த சப்பாத்தி சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது. சில சுகர்னால் சப்பாத்தி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பழகி கொடுத்துட்டாங்க. சப்பாத்தி தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். ஏன்னா சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா காட்டு யானம் அரிசி கஞ்சியாக குடிக்கலாம். அது சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும். உங்களுடைய இன்சுலினை வந்து நல்லா சுரக்க வைக்கும். உங்களுடைய பேங்க்ரேட்டை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ண வைக்கும். சரிங்களா? இப்படி எடுத்துக்கலாம்.
கோவக்காயை வந்து உங்கள் உணவில் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி நீர்க்காய்கறிகள், சொரக்காய் இது மாதிரிலாம் சேர்த்திக்கோங்க. யூரின் அடிக்கடி வருது அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, வெண்பூசணிச்சாறும், மஞ்சள் பூசணிச்சாறும் 50, 50 ml கலந்து குடிச்சிட்டு வரலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா, அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லை யூரின் அதிகமாக வர்றது வந்து ஸ்டாப் ஆகும். பாத எரிச்சலாக இருக்குன்றவங்களுக்கு கொத்தவரங்காய் ஒரு 10, சரிங்களா? அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் ஒரு 100 கிராம் போட்டு அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா, அந்த பாத எரிச்சல், நமைச்சல், குடைச்சல், அதுக்கப்புறம் நரம்பில் பிளாக் ஆகிறது, அதாவது காலில் பிளாக் ஆகிடுச்சு, சுகர் உள்ளவங்களுக்கு பிளாக் ஆகிடுச்சுன்றதுலாம் ரிமூவ் ஆகிடும். அதோட கத்திரிக்காய் 2 சேர்த்திக்கலாம். இப்படி இயற்கையான உணவுகளை நீங்கள் எடுக்கும்போது 200க்குள்ளே இருக்கிறவங்க ஃப்ரீ டயபெட்டின்றவங்க நார்மலாகவே குணமாயிடுவாங்க. அதுக்கூட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா உடற்பயிற்சி தேவை, நல்லா ஓய்வு தேவை, அதுக்கப்புறம் நல்லா ஆரோக்கியமான மனநிலைவு தேவை. இதெல்லாம் இருந்தாவே போதுமானது. சரிங்களா? சாப்பாட்டிலே நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். கார்போஹைட்ரேட், மாவுச்சத்துள்ள பொருட்கள் எதுவுமே எடுக்காமல் கார்போஹைட்ரேட் தவிர்த்துட்டு ஃபைபர் கண்டென்ட் உள்ள பொருட்களை அதிகமாக எடுத்துகிட்டு வாழ்வே சந்தோஷமாக வாழுங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நார்மல் ஆகிடும் சுகர். சரிங்களா? ஒருவேளை 200க்கு மேலே இருக்குது, 300, 400, 500, 600லாம் இருக்குது, இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டோம், டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், இல்லை அதோடு சேர்த்து பார்த்தோன்னா சித்த, ஆயுர்வேத, யுனானி, ஹோமியோபதியில் மருந்துகள் எடுக்கிறோன்ற போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுக்கிற அந்த மருத்துவ ஆலோசனைப்படி எடுக்கிற மருந்துகளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஏஞ்சல் சுகர் கில்லர். ஏஞ்சல் சுகர் கில்லர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏஞ்சல் லாங் லைஃப். இது ஏஞ்சல் ராமபானம். எப்படிப்பட்ட சுகர் ஹை லெவல் இருந்தாலும் இந்த ஏஞ்சல் சுகர் கில்லர் வந்து காலையில் நைட்டு சாப்பிட்ட பின்னாடி சுடு தண்ணியிலையோ பச்சை தண்ணியிலையோ வாயில் போட்டு கொப்பளிச்சு முழுங்கிக்கலாம். இந்த ஏஞ்சல் லாங் லைஃப்பை பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் 25 சொட்டு, மதியம் 25 சொட்டு, நைட்டு 25 சொட்டு, 3 வேளையும் 25 சொட்டு எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப பாத எரிச்சல் இருக்குது, ரொம்ப பாதெல்லாம் குடையுது, எலும்பெல்லாம் வலியாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு, ஒரு வேளை சுகர் இருந்து கிட்னி பிரச்சனை இல்லைன்றவங்களுக்கு இந்த ஏஞ்சல் ராமபானத்தை நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். கொடுத்துட்டு வரும்போது எப்படிப்பட்ட சுகர் இருந்தாலும், எவ்வளோ ஹையாக இருந்தாலும் இதோடு சேர்ந்து நம்ம ஒரு குளிகை மாத்திரையும் கொடுப்பாங்க டாக்டர். அதோடு சேர்த்து ஒரு சில மருந்துகளும் பரிந்துரை செய்வாங்க. இது எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு உடலை வந்து ஆரோக்கியம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சுகரை குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பேங்க்ராஸ் இயக்கிறதுக்கு, அந்த பீட்டா செல்கள் திருப்பி ஆக்டேட் ஆகிறது இயங்கிறதுக்கு. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மருந்து கொடுத்து, லிவருக்கும் சேர்த்து நல்லா மருந்து கொடுத்து, உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி, ஸ்டெம் செல்ஸ்கெல்லாம் நல்லா ஆக்டேட்டாக இருக்கிற மாதிரி, நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி, அதுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கொடுத்து, ரத்தத்தை தூய்மை பண்ணி, இவ்வளோ வேலைகளை வந்து இந்த மருந்துகள், டாக்டர் கொடுத்த மருந்துகள் செய்யும். இது படித்த பட்டதாரி மருத்துவம் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் குணமானவங்க ஏகப்பட்ட பேர், இவ்வளோ பேர் அவ்வளோ பேர் இல்லை, ஏகப்பட்ட பேர் வந்து குணமானவங்க வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோடு போட்டிருப்பேன். அதுலேயும் HbA1c நார்மலான ரிப்போர்ட்டோடு போட்டிருப்பேன். C-peptide டெஸ்ட் எடுத்து அதுவும் நார்மலான ரிப்போர்ட்டோடு தான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்து பயனடைங்க. இந்த மருந்தை கண்டுபிடிச்சவர் பார்த்திங்கன்னா மதிப்புக்குரிய பாரம்பரிய சித்த வைத்தியர் ஆனந்த ஐயா. அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சல் சுகர் கில்லரை கண்டுபிடிச்சவர் பார்த்திங்கனாக்கா ஒரு கேரளா வைத்தியர். இந்த ஏஞ்சல் ராமபானத்தை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய குருஜி மதிப்புக்குரிய முத்துராஜ் ஐயா. இப்படி அதே மாதிரி ஒரு சில மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதே கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய சித்தா டாக்டர் அவங்கெல்லாம். இப்படி ஒரு காம்பினேஷன் சேர்ந்து கண்டுபிடிச்ச அந்த மருந்துகள் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது. உங்களுக்கு 300, 400, 500, ஏன் 600, 700 சுகர் இருந்தாலும் சரி, இன்சுலின் போட்டிருந்தாலும் சரி, அது எப்படி படிப்படியாக குறைச்சி இன்சுலின் நிப்பாட்டலாம், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிவிடுவாங்க. ஒருவேளை மாத்திரை மருந்தோடு இருக்கீங்கன்னாக்கா எவ்வளோ நாளைக்குள்ளே மாத்திரை மருந்து நிப்பாட்டலாம், அது உங்கள் மருத்துவரை எப்படி சொல்வாங்க அப்படின்றதையும் அழகாக புரிய வைப்பாங்க. இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உணவு முறைகள் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முறை சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி உணவு முறைகள்லாம் கடைப்பிடிக்கும் போது ரொம்ப அற்புதமாக சீக்கிரமாகவே நீங்கள் குணமாகிறத வந்து கண்கூடாக பார்க்கலாம். சுகர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே சுத்தமாக குறைஞ்சி போயிடும். இப்படிப்பட்ட பதிவை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.